பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து கோயிலை போல குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பெருமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உனக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு நீ வந்திருக்க. இந்த கிச்சன் சம்பந்தமா அட்வர்டைஸ்மெண்ட் படம் ஏதாவது எடுக்க போறியா? அதெல்லாம் தெரியுமா? இப்ப நான் வாசலுக்கு போனேன்னா அங்க ஒரே கூட்டம். ஏன், என்னாச்சு? இன்னைக்கு நீங்க என்ன குழம்பு வச்சிருக்கீங்க? இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருக்கேன். அத மோப்பம் முடிச்சு எல்லாரும் எனக்கு எனக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. செல்லம், இன்னைக்கு நான் வச்சிருக்கிறது மீன் குழம்பு இல்ல, மோர் குழம்பு. சரியா? இங்க பாரு, கிச்சனுக்கு வந்து இந்த மாதிரி ஐஸ் எல்லாம் வச்சேன்னு வச்சுக்கோ, அடுப்பு அணைஞ்சிடும். ரொம்ப வழியாத. வந்த விஷயத்த முதல்ல சொல்லு. அது வந்து தெரியுமா, என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். கொடுத்துக்கோயே. இல்ல இல்ல, அது வந்து ஹோட்டல்ல இல்ல, இங்க நம்ம வீட்லயே. நம்ம வீட்லயா? உங்க பெரியப்பா கிட்ட கேட்டியா? அது இதுக்கு பார்வதி நீங்க இருக்கீங்களே, பார்வதி கிட்ட அப்ளிகேஷன் போட்டா பர்மிஷன் சாங்ஷன் பண்ண மாதிரி. பெருமை 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 ப்ளீஸ் நோட் அத. அப்பா, ஆமா எத்தனை பேரு, எப்போ, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, இதெல்லாம் முதல்லயே எனக்கு சொல்லணும். வெஜ்ஜெல்லாம் இல்ல, நீங்க வைக்கிற இந்த சிக்கன் 65 பத்தியும் இந்த எறா வறுவலை பத்தியும் அவங்க கிட்ட நிறைய சொல்லிருக்கேன். அவங்க நாக்குல டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. சோ நோ வெஜ், ஒன்லி நான்வெஜ். அப்புறம் 9 பேர் வராங்க என்னையும் சேர்த்து. எல்லாருமே உன் சிநேகிதிங்க தானே? 5 boys 3 girls. விஸ்வா, பிரியம், அஜித், விஜய், பிரியா, உஷா, கீதா, இவங்களா 5 ஆம்பளைங்களா? ஏன் யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நான் ரெடி பண்றேன். அதுல சரி, நான் ரெடி பண்றேன். எப்ப பாப்பேன்னு சொல்லியே. நாளைக்கு மத்தியானம். நாளைக்கே வா. ப்ளீஸ். சரி, நான் ரெடி பண்றேன். கூட்டிட்டு வா. Thank you so much. நீ ரொம்ப வாலாயில, அப்புறம் கவனிச்சுக்கிறேன் உன்னை. Bye.
ரெண்டு பேரும் பேசாம யோசனை பண்ணிட்டு இருந்தா? யோசனையே இல்லம்மா. உன்னை யாரு இதை போய் அண்ணன் கிட்ட சொல்ல சொன்னது? அவருக்குதான் ஏதாவது நீதி நேர்மை நியாயம்னா அதுக்கு உடனே சப்போர்ட் பண்ணிடுவார். வக்கீல்னா பொய் சொல்லிதான் ஆகணும். திருவள்ளுவர் கூட பொய் சொல்றதுக்கு சில ரூல் சொல்லியிருக்காரு. யாருதான் பொய் சொல்லல சொல்லு? காய்கறிக்காரன் பொய் சொல்லல? நாம கொடுக்கிற 2 ரூபாய்க்காக வேண்டி கிளி ஜோசியக்காரன் கிளியை வச்சு நீ கார் வாங்க போற, பங்களா வாங்க போற, நீ லட்சாதிபதி கோடி சொன்னால் போறன்னு பொய் சொல்லல? அரசியல்வாதிக்கு பொய் சொல்லல? இவ்வளவு ஏன் டிவி ஆன் பண்ண உடனே விளம்பரத்துல பொய் சொல்லல? யாருதான் பொய் சொல்லல? அவ்வளவு ஏன் உன் வீட்டுக்காரர் ஆடிட்டர், அவன் பொய் கணக்கு எழுதலையா? எத்தனை பேருக்காக அவன் பொய் கணக்கு எழுதுறான்? அது அவன் தொழில். அதே மாதிரிதான் வக்கீல் தொழிலும். இருந்தாலும் தொழில ஒரு உண்மை வேணாமா? ஒருத்தன் குற்றவாளின்னு தெரிஞ்சே பொய் சொல்லி அவனை நிரபராதின்னு தப்பிக்க வைக்கலாமா? என் மருமக உண்மையை நேசிக்கிறவ, பொய் பேசக்கூடாதுன்னு ஆசைப்படுறவ. அது எனக்கு பெருமைதான். ஆஸ் ஏ ஹஸ்பண்ட் எனக்கும் பெருமைதான். ஆல் ஆஃப் சடன் அவர்கிட்ட பிரச்சனைனா 1000 கேள்விகள் வரும். சரி, பிராக்டிக்கலா பேசுவோம். நாளைக்கே உன்னால இண்டிவிஜுவலா ஒரு கேஸ் எடுத்து ஹேண்டில் பண்ண முடியுமா? முடியாதுதான். இன்னும் அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கே. சரி, ஒன்னு கேக்குறேன். அவர் கொலை பண்ணாரா? கொலை பண்ண சொல்லி சொன்னாரா? இல்லையே. கொலை பண்ணவனுக்காக வாதாடினார், அவ்வளவுதான். அது அவரோட தொழில். வாத்தியார் சிகரெட் பீடி பிடிக்கிறாருங்கிறதுக்காக பசங்க அவர்கிட்ட போய் பாடம் படிக்காம இருக்காங்களா என்ன? தொழில் வேற, தனிப்பட்ட விஷயம் வேற. நாம பிராக்டிக்கலா யோசிப்போமே. வேணும்னா ஒண்ணு பண்ணு. நீ அவர்கிட்ட தொழிலை கத்துக்கோ. நீ இண்டிவிஜுவலா கேஸ் எடுத்து ஹேண்டில் பண்ணும்போது பெரியப்பா மாதிரி நீதி நேர்மை நியாயம்னு ஃபாலோ பண்ணு. கரெக்ட், வெரி குட் ஐடியா. இப்போ நீ அவர்கிட்ட இருந்து நின்னுட்டா அவர் நடத்துற நம்ம கம்பெனி கேஸ் விஷயத்துல குழப்பம் வரலாம். வேற வக்கீல பாத்துக்குங்கன்னு சொல்லலாம். இப்போ நம்ம வேற வக்கீல தேட முடியாதம்மா. ஏன்னா தமிழ்நாட்டுல அவர் தான் நம்பர் 1. சோ இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி ஆஸ் யூஷுவலா நாளைக்கு வேலைக்கு போ. அண்ணங்கிட்ட நான் சமாளிச்சுக்கிறேன். ஹலோ, என்னது வெட்னரி ஹாஸ்பிட்டலா? வக்கீல் வீடியா? வை வை. அப்படியா? கேஸ் எப்ப கோர்ட்டுக்கு வருமா? கேஷ் எப்ப வருமோ அப்பதான் கேஸ் கோர்ட்டுக்கு வரும். எனக்கியா? அது வை வை. வாமா, வேலைக்கு வரமாட்டான்னு வேலூர் பார்ட்டி சொன்னானே. இல்லையே, வந்தாலும் வருவேன்னு தான் சொல்லியிருந்தேன். இந்த தீபாவளி பட்சணம் வயிற்றுக்கு வாய்தா வாங்கி இருக்கோம். உடம்பு கிடம்பு சரியில்லாம போச்சோ என்னமோ நினைச்சேன். இரு, அண்ணாவோட சொல்லிட்டு வந்துடுறேன். ஏதோ வெல்கம் பேக் டு மை ஆபீஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஒரே நாள்ல மனசு மாறிடுச்சா? சார், அம்மா, ஊமையா இருக்கிறவன கூட சாட்சி சொல்ற அளவுக்கு பேச வைக்கிறவன்னா மோகன்தாஸ் கேஸ்ல என் ஆக்டிவிட்டிஸ பார்த்துட்டு உன் முகம் ஒரு செகண்ட் மாறினதை நான் கவனிச்சேன். பட் ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. நானும் உன்ன மாதிரி ஜூனியரா இருந்தப்போ நீதி நேர்மன்னு உன்ன மாதிரியே நினைச்சேன். ஆனா அதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா பொழப்பு நடக்காது. இன்னைக்கு ஏன் அகராதியில அதுவும் தப்பு இல்ல, இதுவும் தப்பு இல்ல. ஒன்ன மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. சட்டத்தை மீறினாதான் தப்பு. சட்டத்துக்குள்ளேயே வீர விளையாட்டு விளையாடினா அது சாமர்த்தியம். சின்ன வயசுல வாய்ப்பாட்ட மனப்பாடம் பண்ணி 1-16-16, 2-16-32 பேப்பர்ல எழுதுவோம். அது வயசு மாற மாற, வகுப்பு மாற மாற மனசுக்குள்ளேயே கணக்க போட்டு ஆன்சரை மட்டும்தான் பேப்பர்ல எழுதுவோம். நமக்கு தேவையானது கணக்குக்கு ஆன்சர் மட்டும்தான், நாட் தி மெத்தட். ஓகே? இதனால உங்க மேல எனக்கு கோபமும் வருத்தமும் கிடையாது. நீ டிக்கெட்டை வாங்கிட்டு ட்ரெயின்ல ஏறணுங்கிற, நான் ட்ரெயின்ல ஏறிட்டு டிடிஆர் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு டிக்கெட்டை வாங்குறவன். இதுதான் வித்தியாசம். அது மட்டும் இல்லம்மா, ராம மறைஞ்சு நின்று வாலிய வதம் பண்ணது தப்பா ரைட்டான்னு இன்னைக்கும் பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. ராமா என்ன காப்பாத்துன்னு கேட்டதுனாலதான் அன்னைக்கு வாலி வதம். சாரி என்ன காப்பாத்துங்கன்னு என்ன கேட்டதுனாலதான் மோகன்தாஸ் மகன் இன்னைக்கு ரிலீஸ். அன்னைக்கு ராமன் செஞ்சதை இன்னைக்கு நான் செஞ்சேன். ஓகே? நீ ஒரு சாதாரண ஜூனியரா இருந்தா இதை நான் உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டேன். நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தனா பழகினால்தான் இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் இதை மறந்துட்டேன். நீ மறந்துடு. உன் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணு. ஓகே? தேங்க்யூ சார்.
ஹாய் டாட், கங்க்ராட்ஸ். எதுக்குடா? எதுக்கா? நீங்க தான் மோகன் தாஸ் மகன் ரஞ்சன் தாஸ் கேஸ பிச்சு உதறிட்டீங்களே. உங்ககிட்ட சொல்ல இருந்தடா, நீ தான் கண்ணிலே போட மாட்டேங்கிறியே. ஊர்ல இருந்தா கிரவுண்ட்ல இருக்கிற, இல்லன்னா வெளியூர் டூர் போயிடுற. சாரி டாட், நான் இப்ப வந்தது கூட உங்ககிட்ட இதை சொல்றதுக்காக தான். நான் 5 நாள் பெங்களூர் போறேன். எதுக்குடா? டூர் கம் பிராக்டிஸ். சரி, எங்க இருந்தாலும் டெலிபோன் பண்ணு போ. என்னப்பா நீங்க பையன் டூருக்கு போறான் ஆசீர்வாதம் பண்ணாம இப்படி சலிச்சுக்கிறீங்க? தகப்பன் புள்ளைய திட்டுறது ஒரு வகையில ஆசீர்வாதம் தான்ப்பா. இந்த இதுல செல்கம் ரோமிங் கோட் இருக்கு. எங்க இருந்தாலும் எனக்கு டெலிபோன் பண்ணு. ஓகே? Thank you so much dad. Thank you. பெஸ்ட் ஆஃப் லக் மை சன். Yeah, thank you dad. Take care. Thank you. கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். அருண், நீ வணக்கம் சொல்லனா பரவாயில்ல, தப்பு தப்பா முத்திரை பிடிக்காம இரு. ஏய், என்னது இது? ஷூ 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 கட்றா. அட என்ன சித்தி, இந்த காலத்துல கோயிலுக்குள்ளேயே செருப்பு போட்டு தான் போறாங்க. அருண், நீ ஷூ கழட்டுறியா இல்ல வெளியில போறியா? கழட்டுறா. என்ன? அது ஒண்ணு இல்ல சித்தி, இந்த இடம் கோயிலோட சூப்பரா கம கமன்னு அப்படியே பக்தி மனம் கமழ அந்த காலத்து ஏபி நாகராஜன் திருவிளையாடல் படம் செட்டு மாதிரி இருக்கு. சித்தி சித்தி, ஆமா இது தீபாவளி ட்ரெஸ் தானே? ஆமா. ஐயோ 10 வயசு அப்படியே சுருக்கிடுச்சு. டேய், ப்ராமிஸ் ப்ராமிஸ் மதர் ப்ராமிஸ். சரி, வந்த விஷயத்தை அது சொல்லு. ஒண்ணு இல்ல சித்தி, இந்த இடத்தோட டோட்டல் ஸ்ட்ரெங்த் என்ன? 24. 24 ஒன்னு சேர்த்தா 25. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தி. 25னா சில்வர் ஜூபு குவார்டர் கார்னர். அருண், அது ஒண்ணு இல்ல சித்தி, என் ஃப்ரெண்டு இங்க தான் டான்ஸ் கத்துக்கணும்னு ஒத்த கால நிக்கிறான், நடராஜர் மாதிரி. நான் ஜென்ஸுக்கெல்லாம் டான்ஸ் சொல்லி தரதில்லைன்னு உனக்கு தெரியும். தெரியும் சித்தி, அதனால தான் சிபாரிசு கொஞ்சம் பலமா பண்றேன். நீங்க கொஞ்சம் மனம் இறங்கி. வேண்டாம் வேண்டாம், இங்க வேண்டாப்பா. காலைக்கு என்ன ஆண் பெண் வித்தியாசம்? பா, இங்க ஒன்லி லேடிஸ்னு உனக்கு தெரியல. அவனை இங்க சேர்த்து விட்டா ஏட கூடமா ஏதாவது ஆயிடுச்சுன்னா வேண்டாம். உன்னோட ஃப்ரெண்டுக்கு உண்மையிலேயே டான்ஸ் கத்துக்கணுங்கிற ஆசை இருந்ததுன்னு வச்சுக்க, வேற ஒரு மாஸ்டர் கிட்ட சொல்லி விடுறேன், போதுமா? அது சரி, நம்மளே ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு வெளில போய் சாப்பிடுற மாதிரி வேணாம்பா. டேய், சரி சரி, நான் போய் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன். என் சித்தி ரொம்ப குடும்பக்காரி. சொல்லுங்க ராஜேஷ், நான் வந்தனாத பேசுறேன். ஷூட்டிங் எப்போ? ஷூட்டிங் நாளைக்கு. நாளைக்கா? ஆமா. எப்படி வந்தாச்சு? எம்டி இஸ் ஆன் தி வே. எப்ப வேணா வரலாம். ஓகே. ஏதாவது சொல்லணுமா? நதிங். ஓகே. அப்புறம் ஜோ, நேத்து ஃபோன் பண்ணவே இல்ல? ரொம்ப பிஸியா இருந்தேன், அதான் ஃபோன் பண்ண முடியல. குட் மார்னிங் சார். மார்னிங் சார். ஹலோ, உட்காருங்க உட்காருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் விஸ்வா. குட் மார்னிங். என்னது புதுசா சார் அது இதுன்னு? ஆமா, இந்த ஆட் ஏஜென்சிக்கு நீதான் ஓனர். ஓனரே சார் தானே சொல்லணும். என்ன ஜோ? கரெக்ட் வந்தனா, இனிமே நான் கூட சார் தான் கூப்பிட போறேன். நீங்க கிண்டல் பண்றியா? இதுல என்ன கிண்டல் வேண்டி இருக்கு? நீ தானே இந்த ஆட் ஏஜென்சிக்கு ஓனர். ஓனர் சார் தானே கூப்பிடுவாங்க. சோ நான் உங்க கிட்ட அப்படியே பழகுறேன். ஃப்ரெண்ட்ஸா தானே பழகுறோம். இத பாரு, முதல்ல நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தான் ஓனர் கிணர்லாம். இனிமேல் எல்லாரும் என்ன விஸ்வான் தான் கூப்பிடணும். ஓகே விஸ்வா, ஆனா ஒரு கண்டிஷன். ஓனர் மாதிரி நீ எங்க கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. யூ ஆர் கரெக்ட் வந்தனா. நோ நோ, அது வேற இது வேற. இந்த கம்பெனிக்கு ஓனரா இருக்கும்போது ஓனரா இருப்பேன், உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கும்போது ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். ஓகே? சரிங்க சார். மறுபடியும் கிண்டலா? காலங்கத்தால கொஞ்சம் வேலையை பாப்போமா? ஜோ, பாம்பேல ஃபோன் வந்துச்சா? இல்ல விஸ்வா, இது வரைக்கும் எந்த ஃபோனும் வரல. என்னையாச்சு? கொடுத்த கான்செப்ட் நல்லா தானே இருந்துச்சு, ஏன் இன்ஃபர்மேஷனே இல்ல? இத பார் விஸ்வா, நம்ம அவசரப்பட்டா ஒண்ணும் நடக்காது.
நடக்க வேண்டிய நேரத்துல எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்படி இல்ல வந்தனா இந்த பாம்பே ஆர்டர் ஒண்டி கட்சிதுனா இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம கம்பெனியோட ஸ்டாண்டர்ட்ஸ் எங்கேயோ போடும் தெரியுமா? கிரகமில் 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 கிரகமில். என்ன புது ஸ்லோகம்? முருகா முருகான்னு வேண்டுற மாதிரி போன் சீக்கிரமா வரணும்னு கிரகமில வேண்டிட்டு இருக்கேன். ஐயோ கிராம்பிள் டெலிபோனை கண்டுபிடிச்சாரா? ஐயோ வெயிட் 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 வெயிட். बॉम्बे 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 मुर्गा बॉम्बे 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 बॉम्बे. विश्वा मैं राहुल जी बोल रहा हूँ. हाँ बोलिए राहुल जी. हाँ विश्वा उसको हाँ. टूट के आड़िची. That's great news. That's great news. அம்மா அம்மா நாளைக்கே ஷூட் பண்ணலாம் சார். கான்செப்ட் பிரச்சனையே இல்ல சார். எதுவும் டீம்லாம் ரெடி, எவ்ரிதிங் இஸ் ரெடி. Okay. ஃபுல் அப்ரூவ்டா? தேங்க்ஸ் சார். செக் டிலே பண்ண கூடாது. हाँ. ஓகே சார். பாத்துக்கோ. ஷூர். கான்செப்ட் ஓகே. Wait a minute. சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு வந்தனா. கிரேட் கான்செப்ட். என்ன விஷ்வா இது ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஆகுதுன்னு? Why not? பாம்பேல இப்ப என்ன கான்செப்ட் ஓகே இருக்கு தெரியுமா? அந்த ஃபுட் கேர் கிரீம்க்கும் ஃபேர்னஸ் கிரீம்க்கும் அவர் கான்செப்ட் கொடுத்தால அதான் ஓகே இருக்கு. வந்தனா நீ என்ன பண்ற? எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். நோ ப்ராப்ளம். வாங்க, you're all part of the team. வாங்க, எவ்வளவு சக்சஸ்ஃபுல் கான்செப்ட் சொல்லுமா? ஒரு பெரிய டான்ஸ் ஸ்கூல். அங்க நிறைய பொண்ணுங்க டான்ஸ் கத்துட்டு இருக்காங்க. அவங்க காலுகளை க்ளோஸ் அப்ல காட்டுறோம். எல்லா காலுகளும் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா ஒரு பொண்ணோட கால் மட்டும் ரொம்ப வெடிப்பா இருக்கு. அவ தாளம் தப்பி அப்பப்ப பிரேக் பண்றா. அத டான்ஸ் மாஸ்டர் பாத்துறாரு. அப்ப அவளோட ஃபேஸ் ரியாக்ஷனை காட்டுறோம். மறுபடியும் அவளோட காலை காட்டி கால்ல இருக்கிற வெடிப்பையும் காட்டுறோம். அந்த நேரத்துல அவ டான்ஸ் மாஸ்டர் ஒரு கிரீம் எடுத்து அவ கையில கொடுத்து டோன்ட் வரி அப்படின்னு சொல்றாரு. அதோட கட். மறுபடியும் ஓபன் பண்ணா ஆஃப்டர் 5 டேஸ்ல போடுறோம். இந்த வாட்டி அந்த பொண்ணுங்களோட இந்த பொண்ணு ரொம்ப சூப்பரா ஆடுறா. மறுபடியும் அவளோட காலை காட்டுறோம். அவ கால் இப்ப பொலிவா இருக்கு. அவளோட ஃபேஸ் ரியாக்ஷனை கட் பண்றோம். அவ என்ன சொல்றானா என் பாதங்களுக்கு புத்துணர்ச்சி. என்னாச்சு? That's great. Good work. Thank you. Lovely. Okay. செலிப்ரேஷன்லாம் ஓகே. ஆனா இன்னும் ஒரு டென்ஷன் இருக்கு. என்னாச்சு? டைரக்டர் ரெடி, கேமராமேன் ரெடி, மாடல்ஸ் எல்லாம் ரெடி. எந்த டான்ஸ் ஹால், எங்க லொகேஷன்? யோசிங்க. கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலையலாமா? என்ன சொல்ற? இதுக்கு தான் விஸ்வா வேணும்ன்றது. உங்க அம்மாவோட டான்ஸ் ஸ்கூல் இருக்குல்ல? ஆமா. போய் உங்க அம்மா கிட்ட ஷூட் பண்ண பெர்மிஷன் கேக்குற. நாளைக்கு மார்னிங் ஷூட்டிங், மத்தியானம் எடிட்டிங், ஈவினிங் மிக்சிங், நைட் கேசட் பாம்பேக்கு ஃப்ளைங். ஓகே? டீல். நோ நோ நோ, இங்க ஷூட்டிங் நடத்த பர்மிஷன் தர முடியாது. அம்மா ப்ளீஸ் மா. ஆமா, புனிதமான இந்த இடத்துல ஷூட்டிங் நடத்தக்கூடாது. ஏன் கூடாதுமா? இது வரைக்கும் ஒரு தடவையாவது உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கேனா? நானும் வேற யாருக்கா கொடுத்திருக்கேனா? இந்த இடத்த நான் கோயில் மாதிரி பாத்துக்கிறேன். இப்ப யாரு இல்லனா அம்மா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. கலியோட இன்னொரு டைமென்ஷன் தான் இந்த அட்வர்டைஸ்மென்ட் ஷூட்டிங் எல்லாம். அதுவும் டான்ஸ் ஸ்கூல்ல ஷூட் பண்ற மாதிரி. ப்ளீஸ் மா, இது என்னோட ஐடியாமா. வேற எந்த இடமும் எங்களுக்கு கிடைக்கல. வேணும்னா அந்த மீன் போர்ட காட்டாம நாங்க அவாய்ட் பண்ணிக்கிறோம். ப்ளீஸ் மா, ரொம்ப அர்ஜென்ட். ஈவினிங் குள்ள நாங்க கேசட் கொடுத்தாகணும். இத பாரு வனிதா, நீ இன்னைக்கு கேசட் கொடுப்பியோ இல்ல நாளைக்கு கொடுப்பியோ அத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. இங்க ஷூட்டிங் நடத்த நான் பர்மிஷன் கொடுக்க முடியாது. நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்களேமா? நீ மட்டும் புரிஞ்சிட்டா பேசுற? இது என்ன ஷூட்டிங் நடத்துற இடமா இல்ல ஸ்டுடியோவா? இத பாரு, நாங்க ஒரு சும்மா கேட்கல, வேணும்னா பணம் தரோம். இத பாரு, பணம் தர அது இதுன்னு சொல்லி கேவலப்படுத்தாத. உன் ஆபீஸ் வேலையை உன்னோட வச்சுக்க, வீட்டு வரைக்கும் கொண்டு வராத. அம்மா ப்ளீஸ் மா, நான் எது கேட்டாலும் எங்க அம்மா முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்கன்னு விஷ்வா கிட்ட நான் ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கேன். இதை புரிஞ்சுக்குங்க. என் மானமே போயிடுமா? ஆஃப் டேக்குள்ள ஷூட்டிங் முடிச்சிடறோம், லஞ்சுக்குள்ள முடிஞ்சிடும்மா. உங்களுக்கு ஈவினிங் தானே டான்ஸ் கிளாஸ், அதுக்குள்ள நீங்க எவ்வளவு கிளீனா டான்ஸ் ஸ்கூல்ல வச்சிருக்கீங்களோ அவ்வளவு கிளீனா பண்ணி கொடுத்துறோம். உங்க பொண்ணுங்க தொழில முன்னேறணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா இல்லையா? 10 ஷாட் தான் ப்ளீஸ் மா. இதுக்கு மேல என்னால கெஞ்ச முடியாதுமா, ப்ளீஸ். சரி, எனக்கு ஓகே. எதுக்கு உங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க. சரி. சக்தி இல்லையேல் சிவமில்லை. ரிசர்வ் பேங்க் ஆர்டர் கொடுத்த பிறகு ஆஃப்டர் ஆல் சிட் ஃபண்ட் நான் என்ன பண்ண முடியும்? தங்களின் படப்பிடிப்பு தடையின்றி நடக்க தந்தை நானும் அனுமதி தந்தேன். நன்றி தந்தையே. ஆனால் ஒன்று. என்ன ஆனால்? ஷூட்டிங் நடத்துறேன், கீட்டிங் நடத்துறேன், அபிநய நாட்டிய பள்ளியில ஒரு கீரல் கிறுக்கல் இருக்க கூடாது. சரிப்பா. வந்தனா இன்னொன்னு. என்னப்பா? அதையும் மீறி ஏதாவது நடந்தது, நீள அகலம் பார்த்து பட்ஜெட்டும் பார்த்து டேமேஜ் கிளைம் பண்ணிடுவேன். என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஓகே டாடி. இரு. என்னப்பா?
அம்மா பர்மிஷன் கொடுத்துறாங்க, அப்பா பர்மிஷன் கொடுத்துறாங்கன்னு அது நீ முழு பர்மிஷன் எடுத்துக்காத. என்னதான் ஆளும் கட்சிக்கு மெஜாரிட்டி இருந்தாலும் ஜனாதிபதி தான் அப்ரூவ் பண்ணணும். அதனால நீ நேர அண்ணங்கிட்ட போய் பெரியப்பா இந்த மாதிரி இதுக்கு பர்மிஷன் போய் கேளு. அவரு பர்மிஷன் தன்னதும் நீ விஸ்வா கிட்ட சொல்லி ஷூட்டிங் ஏற்பாடு பண்ணிக்க. என்னப்பா நீங்க எலியா போகுதுன்னு பார்த்தேன், பாம்பு கொண்டு வந்துட்டீங்க. பெரியப்பாவை பாம்புங்கிறியா? ஐயோ இல்லப்பா. இந்த பயபக்தியோட போய் கேளு. ஏன்பா நீங்களே கேளுங்களா? ஐயோ இது உன் விஷயம், நீயே போய் கேளு. அப்பா பர்மிஷன் கொடுத்துட்டாரு, உங்களுக்கு சொன்னாருன்னு விளக்கமா சொல்லு. அவருக்கு தான் உன் மேல பாசம் வச்சேன். சரிப்பா. போ. பெரியப்பா நான் ம். நீ கால்ல விழறன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், என்னன்னு சொல்லு. பெரியப்பானா பெரியப்பாதான். நான் அப்பாவே அப்பா கிட்ட சொன்னேன். என்னன்னு? பெரியப்பா மனசு புரிஞ்சுக்கிட்டு நான் எது கேட்டாலும் பெர்மிஷன் தருவார்னு. என்ன பர்மிஷன்? ஷூட்டிங் பெர்மிஷன். என்ன ஷூட்டிங்? நானும் விஸ்வாவும். விஸ்வா யார்? ரெயின்போ ஆட் ஏஜென்சி ஓனர். நான் அங்கதான் மாடலிங் படிச்சேன். படிச்சுட்டு அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி விஷயத்துக்கு வா. அது ஒண்ணுல பெரியப்பா, பாம்பேல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. டான்ஸ் ஸ்கூல்ல டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஆடு. எங்க? அது வந்து நம்ம டான்ஸ் ஸ்கூல்ல. ஓ, படப்பிடிப்புன்னா நடிகைகள் எல்லாம் வருவாங்களா? இல்ல அவங்களும் வரமாட்டாங்க. எங்க மாடலிங் கேர்ள்ஸே பவித்திரமான பரதநாட்டியம் ட்ரெஸ் போட்டு ஆடுவாங்க. ஆஃப் டே தான் ஷூட்டிங். அப்பா அம்மா பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்பா அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன வந்து கேக்குற? இல்ல வந்து பெரியப்பாவையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோ, அவர் ஓகேன்னு சொன்னா பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. நான் ஓகே சொல்லல. உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். இன்னைக்கு உன் கம்பெனில இருந்து உன் கூட படிச்ச விஷயம் நாளைக்கு உன் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட் இப்படி வந்து பர்மிஷன் கேட்பாங்க. அப்புறம் உங்க அம்மா கோயில் மாதிரி நினைச்சு பூஜை பண்ண இடம் வேற மாதிரி இடம். அப்படின்னா எனக்கு இஷ்டம் இல்ல, அப்புறம் உன் இஷ்டம். இதுக்குதான் அப்பவே சொல்ல மாட்டேன்னு கேட்டோம்னா எப்ப பார்த்தாலும் பெரியப்பா எதுக்கு இருந்தாலும் பெர்மிஷன். என்னம்மா பெர்மிஷன் நோவா? என்னப்பா நீங்களும் அம்மாவும் எஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா பெரியப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவரு முடியாதுன்னா முடியாதுதான். அண்ணன் மட்டும் நான் ஜேபி கிட்ட ஒர்க் பண்ண மாட்டேன். அண்ணன் மட்டும் ஜேபி கிட்ட நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொன்னதோ அதுக்கு மட்டும் பெரியப்பா ஓகேன்னு சொன்னாரு. தப்பு. அண்ணன் அதுக்கு சரின்னு சொல்லல, உன் இஷ்டம் சொன்னாரு. அவரு மறுத்திருந்தா நானும் நோதான், பிரவீனும் நோதான். அப்போ ஷூட்டிங் பெர்மிஷன் நோ தானா? எஸ். எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் தானா? அப்ப உங்களுக்கு இந்த வீட்ல எந்த உரிமை இல்லையா? எல்லாம் அவருக்கு தானா? வந்தனா எந்த விஷயத்திலையும் நானும் மத்தவங்களோட கருத்து தான் சொல்ல முடியும். ஆனா முடிவு அண்ணன் தான் எடுக்கிறது. இது யாருக்காகவும் எதுக்காகவும் மாறாது. புரிஞ்சுதா? போ. உன்னால முடிஞ்சதுன்னா வேற இடத்த பார்த்துக்கோ, இல்ல அந்த வேலையை தலைமொழிக்கணும்.